வி த லீடர்ஸ் வாலண்டியர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் மற்றும் அண்ணாமலை அண்ணா ஆர்மி மெம்பர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ரீசெண்டா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 17.5 lakhsல நம்ம மெம்பர்ஷிப் வந்துட்டு அப்படியே நிற்குது. சர்வர் ப்ராப்ளமா என்னன்றது கிளியரா தெரியல. ஆனா நிறைய பிரபலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபியில இருந்தும் சரி, மாற்று கட்சியில இருந்தும் சரி, நம்ம இயக்கத்துக்கு வந்து சேர்றாங்க. அது 2-3 பேர் முக்கியமா அடிப்படுது. அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் ஆல்ரெடி பிஜேபியில இருந்து விலகிட்ட இந்த இயக்கத்துல சீக்கிரமா ஜாயின் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. முன்னாள் சென்னை காவல் ஆணையர் சார் ஒரு பேரும் அடிப்படுது. அது எந்த அளவுக்கு உண்மையும் தெரியல. அவர் பேர எனக்கு ஒரு நல்ல ஒப்பீனியன் இருக்கு. ஏன்னா சென்னை முழுவதும் சிசிடிவி ரேடர்களை கொண்டு வந்த ஒரு போலீஸ் ஆபீசர்ஸ் அவர் இந்த இயக்கத்துல வந்தா நல்லதா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே ஆவலுடன் எதிர்பார்க்கும் அந்த முக்கிய புள்ளி ராகவா லாரன்ஸ் அவர்கள் 11ஆம் தேதி அவரோட முடிவை அறிவிப்ப அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா அந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்தாரு இந்த இயக்கத்துல, ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது இவர் டிராவல் பண்ண விதம், பிளஸ் லாஸ்ட் எலெக்ஷன்ல டிவிகே எலெக்ஷன் வின் பண்ற சிச்சுவேஷன்ஸ், இது எல்லாத்தையும் பத்தி அந்த வீடியோ ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். ஃபைனலா இவர் வருவாரா வரமாட்டாரா அப்படின்னு ஒரு டிசிஷனுக்காக வெயிட் பண்ற டைம்ல நீங்க சொல்லுங்க நான் பாலிடிக்ஸ்க்கு வரணுமா வரக்கூடாது அப்படின்ற ஒரு ஆப்ஷனா விட்டுட்டாருங்க. ஸோ அவரோட அந்த ஸ்டாண்ட் ஒன்றும் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணல. கமெண்ட்ல போயிட்டு நிறைய பேர் அவர் வரணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க டிவிகேக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அவருக்கும் விஜய் சாருக்கும் இருக்கிற தொடர்பை பத்தி அவரோட வீடியோல பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அண்ணாமலை சார் கூட ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ஒண்ணு ராகவா லாரன்ஸ் அவர்கள் டிவிகே இருந்தாலும் சரி, அவர் அண்ணாமலையோட வி த லீடர்ஸா இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் அவர் ஒரு ஜெம் தாங்க. ராகவா லாரன்ஸ் அவர் நடத்துற அந்த ட்ரஸ்ட்டுக்கும் அந்த குழந்தைகளுக்கும் அவர் பண்ற சப்போர்ட் எக்கச்சக்கமான சப்போர்ட்டுங்க. அவர் அந்த குழந்தைய ஒரு வயசுல ஒரு குழந்தைய தூக்கி வச்சு அந்த பையன் 22 வயசான பையன் வரைக்கும் அவர் ஆளாக்கியிருக்காரு. அவர் படிப்பு, கல்வி, மருத்துவம் இந்த மாதிரி எக்கச்சக்கமான தொண்டு அந்த பசங்களுக்கு செய்திருக்காரு. கிட்டத்தட்ட 60 குழந்தைங்களுக்கு அவர் வாழ்க்கை கொடுத்திருக்காரு. ஸோ ராகவா லாரன்ஸ் த மோஸ்ட் எலிஜிபிள் கேண்டிடேட் டு கம் இன் டு த பாலிடிக்ஸ் சார். நீங்க யாரை பத்தியும் நீங்க கவலைப்படாதீங்க. கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீடியோவே ஆரம்பிச்சாரு. கண்டிப்பா சார் நீங்க உங்க கடமையை செய்யுங்க. நீங்க பாலிடிக்ஸ்க்கு வாங்க. அது டிவிக்கா இருந்தாலும் சரி, அது வி த லீடர்ஸா இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் மக்களோட ஆதரவு உங்க பக்கம் நிக்குங்க. ஆனா என்னோட கருத்து என்னன்னா நீங்க வி த லீடர்ஸ் ஆர்மியில தான் ஜாயின் பண்ணணும். ஏன்னா நீங்க ஒரு ஆன்மீகவாதி. டிவிக்கே ஆல்ரெடி வின் பண்ணி ப்ரூவ் பண்ண ஒரு பார்ட்டி. வி த லீடர்ஸ் அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இனிமே வளர்ந்து வர ஒரு பார்ட்டி. அதுல நீங்க வந்து உங்களோட அர்ப்பணிப்பையும் உங்களோட பங்களிப்பையும் கொடுக்கணும்னு நாங்க கேட்டுக்கிறோம். ஆனா முடிவு உங்களோடது. நீங்க எங்க இருந்தாலும் எங்களோட ஆதரவு சப்போர்ட் உங்க பக்கம் எப்பவுமே இருக்கும் சார். நீங்க அண்ணாமலையோட ஃபாலோவரா இருந்தீங்கன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க ராகவா லாரன்ஸ் அவரோட முடிவை பத்தின்றது இந்த கமெண்ட் பாக்ஸ்ல போய் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ண மறக்காதீங்க.